தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பத்தின் மீது தென்னை மரம் விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். புளியங்குடி வனத்துறை அலுவலகம் அருகே மின்கம்பத்தின் மீது தென்னை மரம் விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் நீண்ட நேரம் கழித்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் தென்னை மரத்தை அகற்றி மின்கம்பத்தை சரி செய்தனர். இதனால் நீண்ட நேரம் மின்சாரமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை அருகே தீண்டாமை சுவர் எழுப்பிய ஒரு சமூகத்தினரை கண்டித்து மற்றொரு சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்ரீனிவாசபுரத்திலிருந்து அக்களூர் செல்லும் பாதையில் பட்டியலின வகுப்பை சார்ந்த 70 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்கள் வீடுகளுக்கு செல்லும் பாதையை மற்றொரு சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வேலி வைத்து அடைத்துவிட்டனர். இதையடுத்து பட்டியலின வகுப்பை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் சாதிய மோதல்கள் அதிகரித்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆகாய தாமரைகள் சூழ்ந்த குளத்தில் திராவிட மாடல் அரசு அதிகாரிகள் பெயரளவிற்கு சுத்தப்படுத்தியதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. வெய்யலூர் கிராமத்தின் முகப்பில் உள்ள குளம் அந்த கிராம மக்களின் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு பெரிதும் பயன்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குளத்தை பாதுகாக்காமல் விட்டதால் குளத்தை ஆகாய தாமரைகள் சூழ்ந்தது. அதனை அகற்ற மக்கள் நீண்ட நாட்களாக வைத்த கோரிக்கையை அலட்சியப்படுத்தி வந்த அதிகாரிகள் திடீரென்று 100 நாள் வேலை திட்டத்தில் ஒப்புக்கு ஆகாய தாமரைகளை அகற்றி கணக்கு காட்டியது கிராம மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தது.